வேதம் சொல்லுது, இன்னைக்கு மனுஷர்கள் உங்களை வெளிப்புறத்தில் பார்க்கிறாங்க. வெளிப்புறத்தில் பார்த்து உங்களுடைய படிப்பு குறைவு, அல்லது உங்களுடைய டேலண்ட் குறைவு, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை அழகு குறைவு, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு பெருசாக ஒன்றும் எஜுகேஷன் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி how are you going to go through the future, உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு how are you going to bless them with a great property, ஏதோ ஒரு காரியத்தில் there would be somebody who's screaming inside your ears, or there would be somebody physically telling you all the advices that you never want to hear. வேதம் சொல்லுது, ஒரு நாள் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரன் சாமுவேலோ அன்றைக்கு ஒரு ஹவுஸ் விசிட் போறேன். அன்றைக்கு ஹவுஸ் விசிட் போனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட் அந்த வீட்டில் சொல்லுவோம். இருக்கிறதுலே அவங்க கொடுத்த காஃபி ரொம்ப சுமாராக இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கு காஃபி, இது ரொம்ப பெஸ்ட் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இவங்களை வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த சாப்பாட்டில் உப்பு இருக்குதோ இல்லையோ, நல்லா இருக்குதுங்க, பெஸ்ட், இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு, ஐம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் மீல் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனையோ பிரயாசம் இருப்பாங்க, நம்ம வரோம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்திருப்பாங்க, ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கரேஜ் த ஃபேமிலி அப்படின்ட்டு we will be at the best of whatever we can. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுது, சாமுவேல் ஒரு நாள் அவங்க ஒரு வீட்டுக்கு போறார். ஒரு சின்ன கிராமத்தில் அந்த ஜெஸ்ஸின்னு ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போறார். அப்போ இந்த வீட்டில் 3 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. 3 பேர் ராஜாவோடு கூட நிற்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர உயர்வான மனிதர்கள், அதே பக்கத்தில் இந்த ஜெஸ்ஸினுடைய வீட்டில் டிஸ்பாரிட்டி, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆடு மேய்க்கிற ஒரு பையனும் இருக்கிறான். அப்படிப்பட்ட டிஸ்பாரிட்டியில் வீட்டுக்கு போனோடனே இவரும் அங்கே போயிட்டு பெருசாக வர்ற அவங்களுடைய யூனிஃபார்மை பார்க்குறாரு. அவங்களுடைய செஸ்ட்ல ஷோல்டர்ஸ்ல இருக்க பேட்ஜஸை பார்க்கலாம், அல்லது ஸ்டார்ஸை பார்த்துருக்கலாம், ஏதோ ஒன்று பார்த்து உன்னை பெரிய அழைப்புக்கு அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் டோன்ட் லுக் அட் பீப்புள் ஆன் தி அவுட் சைட், சாமுவேல் டோன்ட் லுக் அட் பீப்புள் அண்ட் தேர் டிகிரி, சாமுவேல் டோன்ட் லுக் அட் பீப்புள் அண்ட் த கார்ஸ் தட் தே டிரைவ், சாமுவேல் டோன்ட் லுக் அட் பீப்புள் அண்ட் த ஜுவல்ஸ் தட் தே ஆர் wearing, சாமுவேல் டோன்ட் லுக் அட் பீப்புள் அண்ட் த brands they are displaying, சாமுவேல் டோன்ட் லுக் அட் பீப்புள் and the fake smile that they are wearing on their face, or fakely holding people's hand என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சொல்றார். அப்படிப்பட்ட காரியத்தில் அந்த மனுஷனை ஆண்டவர் ராட்டில் பண்ணி சொல்றாரு, மனுஷனை போல நான் பார்ப்பதில்லை, I don't see people like how you see, I see people and their heart என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு the problem is we look at somebody on the outside and we now grade them. இவனுக்கு ஒரு 10 மார்க் போடலாம் 100ல, இவன் ரொம்ப மோசமா இருக்கிறான், இவன் ஏழையா இருக்கிறான், என்ன அவனுக்கு சரியா Dress கூட பண்ண தெரியல. Somewhere we have all the grading, we judge people right before even we know what their worth is. இதே போல தான் நாமளும் செய்றோம். இப்போ வேதம் சொல்லுது, இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்த பிறகு அவனை அனாயின்ட் பண்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், this little boy now goes to the war zone. அந்த வார் ஜோன் போன பிறகு அன்றைக்கு அவங்க அண்ணன் வந்து, ஏன்பா தம்பி வந்த, எவ்வளோ ரிஸ்க், நாங்களே கஷ்டப்பட்டுக்கிறோம், இன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு பாசமான வார்த்தை பேசாம அன்றைக்கு எல்லாரும் முன்னாடியும் ஹியூமிலியேட் பண்றான். டேவிட அசிங்கமாய் பேசி திட்டுறான், நீ ஒரு பொறுப்பில்லாதவன், நீ ஒரு கேர்லெஸ் ஃபெலோ, நீ ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, உங்ககிட்ட கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை பார்த்துக்க முடியல, எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா அவரை ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த ராஜா, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்குற, இந்த பையன் உன்னால முடியுமாப்பா? அந்த பையன் சொல்றான், சார் நான் வந்து ஒரு நாள் ஒரு கரடியை கிழிச்சிருக்கேன், ஒரு லயனை கிழிச்சிருக்கேன். அந்த ராஜா நம்பவே இல்லை. 2வது ஹியூமிலியேஷன், ஃபர்ஸ்ட் ஹியூமிலியேஷன் அவங்க அப்பா, 2வது அவங்க அண்ணன், 3வது அந்த ராஜா. உன்னாலலாம் முடியுமாப்பா? நாங்களாம் பெரிய பெரிய ஆளுங்களே 39 நாள் ஒன்றும் செய்ய தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். We are all stuck and we don't even know what to do. And you, a frail little young boy, a thin boy, you are like a almost like a girl looking boy. How are you able to manage என்று சொல்லத்தக்கதாய் அந்த ராஜா தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய பில்டையும் பார்த்து அன்றைக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ற. அன்றைக்கு அந்த கடைசி எக்ஸாமினுடைய எண்டு பாயிண்ட் போகும் பொழுது அந்த கோலியாத் பார்த்து சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய ஃபிளஷை கிழிச்சு, உன்னுடைய தோலை கிழிச்சு இந்த பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏருக்கு நான் ஃபீட் பண்றேனா இல்லையாப்பா? இட்ஸ் ஜஸ்ட் a matter of few more minutes. Now all these birds that are flying over here, they are going to have a gourmet meal now, they are going to have a wonderful meal now என்று சொல்லி எல்லாரும் முன்னாடியும் உன்னை கொன்னுருவேன், உன் உடம்பை கிழிச்சிருவேன், உன்னுடைய சதையை பிச்சிருவேன், உன்னை நான் இரையாய் போட போறேன்னு சொல்லி சொல்றேன். யோசித்து பாருங்க, வேதம் சொல்கிறது தாவீதுடைய வாழ்க்கையில துக்கமான காரியங்கள், people are hurting him. once hurt பண்ணா பரவாயில்ல, ஒருத்தர் ஹர்ட் பண்ணா பரவாயில்ல, எல்லாரும் ஹர்ட் பண்றாங்களே, எல்லாரும் நெகட்டிவா பேசுறாங்களே, எல்லாரும் குறை சொல்றாங்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம். அதை தாண்டி நம்ம தெரியும், அடிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, ஒருத்தனுடைய தலையை, கோலியாத்தனுடைய தலையை கொண்டாந்த பொழுது உனக்கு அப்ப கூட தெரியல நான் யாருன்னு தெரியல, உனக்கு நான் கொண்டு ஹீலிங் தெரியலன்னு சொல்லி உடைந்து போன மனுஷன். ஆனா சங்கீதம் 23 எழுதும் பொழுது என்ன தெரியுமா எழுதுறாரு? அவர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் ஷுவர்லி என்று சொல்ற. இன்னைக்கு யாரையா கேட்டா, என்னப்பா எவ்வளவு
மார்க் வாங்குவேன்? தெரியல, நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா நீ போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு வந்து தெரியல, HR told they'll get back to me அப்படின்னுவாங்க. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் என்னங்க அப்படின்னு சொன்னால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்வதை பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷன் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீங்க, என் எதிரிகள் எல்லாரையும் உட்கார வைப்பீங்க, அவங்க எல்லாரையும் உட்கார வைத்து எனக்கு ஒரு டேபிள் ஆயத்தப்படுத்துவீங்க. அந்த டேபிள் ஆயத்தப்படுத்தின பிறகு என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஷுவர்லி, எவ்வளோ ஷுவர், 100% ஷுவர், 100%, 98%, 99% சொல்லுகிற காலத்தில் வேதம் சொல்லி இந்த மனுஷன் சொல்கிறேன், 100% சொல்கிறேன், ஷுவர்லி குட்னஸ் அண்ட் மர்சி ஷல் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் என்று சொல்கிறார். யோசித்து பார்த்தா எவ்வளோ பெரிய கிருபை. அவர் சொல்கிறாரு, எல்லா நாளையா நான் வாழ்கிற நாளெல்லாம் எனக்கு ஹியூமிலியேட்டிங் வேர்ட்ஸ் தொடராது, பாஸ்ட் பீப்புள்ஸ் டேப் தொடராது, பாஸ்ட் நிறைய அன்வான்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் என்னை தொடராது. அவர் சொல்கிறாரு, குட்னஸ் அண்ட் மர்சி, நன்மையும் கிருபையும் என் பின்னாடி தொடரும்னு சொன்னால், நன்மையும் கிருபையும் என்னை எல்லா நாட்களும், என் ஆயுசு நாள் நான் சாவர வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த குட்னஸ் அண்ட் மர்சி உங்களை ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா போதும், எந்த ஒரு இடத்துல நீங்கள் தலை குடிஞ்சு நிற்கிறீங்களோ, எந்த ஒரு இடத்துல நீங்கள் வேதனையோடு நிற்கிறீங்களோ, with all those followers, with all those people, let that be on one side. This God and His goodness and mercy if it follows you, it will be a greater blessing. And all that He said is, when God you do this for me, I will be planted in the house of the Lord.